மூத்த பையனுக்கு 4 வயசு ஆகிறப்ப இந்த தசை அழிவு நோயின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 வயசுக்கு மேலே அந்த பையனுக்கு நடக்க முடியாது, ஏன்னா உலகத்தில் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 18 வயசுக்கு மேலே அந்த பையன் உயிரோடு இருக்க முடியாது. நெப்போலியன் ஒரு அப்பாவாக அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு தியாகம். ஏதோ ஒரு பிறந்துட்டா ஒரு குழந்தை அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு 1% கூட அந்த பையன் நம்ம இப்படி ஆயிட்டவேன்னு தோணிடக்கூடாது. இருந்தாலும் கூட அந்த பையனுக்கும் உள்ள அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அங்கேயே கல்யாணம் பண்ணாமல் அந்த ஊர் மரபை மறக்கக்கூடாதுன்னு இங்கே பண்ணுறாரு. இங்கே உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நம்ம சோறு தான் சாப்பிட முடியும். அங்கே போயிட்டு பீஸா பர்கரா சாப்பிட்டு இருக்காரு நெப்போலியன். அந்த பிஸ்னஸை கூட முழுசாக அவர் தான் பார்த்துக்கிறாரு. குறைபாடு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஹைக்குவாக இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பையனை நிர்வாகம் உட்கார்ந்த இடத்துல இருந்தால் கூட இந்த பையன் அவர்களுடைய உடல்நிலை இந்த மாதிரி இருக்குது, பெரும் பணம் இருக்குன்னு சொல்லி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் அந்த பொண்ணு தான் கவலைப்படணும். சார், ரீசெண்டாக நெப்போலியன் அவர்களுடைய முதல் மகன் தனுஷ் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது வீடியோ காலில் தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நெப்போலியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு அவர்களுடைய தூரத்து வழி மச்சினன், அவருடைய உதவியாளராக இருக்கிறாரு. அப்புறம் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பாரதிராஜாட்ட போய் கேட்குறாரு. அவர் புதுநெல்லி புதுநாத படத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. வில்லனாக நடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் ஹீரோவாகிறாரு. அதுக்கப்புறம் அவர் திருமணம் ஆகுது. திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைகள், தனுஷ் அண்ட் குணால்னு 2 குழந்தைகள். மூத்த பையனுக்கு 4 வயசு ஆகிறப்ப இந்த தசை அழிவு நோயின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 வயசுக்கு மேலே அந்த பையனுக்கு நடக்க முடியாது, ஏன்னா உலகத்தில் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 18 வயசுக்கு மேலே அந்த பையன் உயிரோடு இருக்க முடியாதுன்றாரு. பல்வேறு நாடுகளில் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேடுறாரு, கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் மயோபதினு ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது தமிழுடைய சித்த மருத்துவம் மாதிரி அது ஒரு மெத்தட், தமிழ்நாட்டினுடைய ட்ரீட்மெண்ட். அதை பரம்பரையாக திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அதை கொண்டு போய் கண்டுபிடிக்கிறாரு. அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. கொஞ்சம் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஆனால் நடக்க முடியாமல் இருந்தாலும் கூட 18 வயசுக்கு மேலே அந்த பையன் இருப்பாங்கிற மாதிரி விஷயங்கள்லேருந்து இப்போ அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துடுறாரு. இதுக்கடையில் அரசியலையும் நுழைகிறார். திமுக நுழைகிறாரு. எம்பியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய இணையமைச்சராக இருந்தார். இப்போ அந்த பையனை ஒரு நல்ல கிளைமேட்டில் வச்சுருக்கணும், தொடர்ந்து அந்த பையனை கண்காணிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கார். ஜீவன் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஐடி கம்பெனி நடத்திருந்தார். ஐடி கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. அப்போ அந்த கம்பெனியும் பார்க்கணும், அந்த பையனையும் பார்த்துக்கணும்னா முழு நேரமாக அரசியலுக்கும் சினிமாவுக்கும் முழுக்க போட்டுட்டு அந்த பையனை பார்க்குறதே முழு நேர வேலையாக அன்றைக்கி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த பையனுக்கு தான் இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் நடக்க முடியாது, ஒரு பெட் பேஷண்டாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கூட அந்த பையனுக்கும் உள்ள அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அதை செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அங்கேருந்து ரொம்ப லாங்கு ட்ராவல் பண்ணி வர முடியாதுங்கிறதுனால அந்த பையனை அங்கே வீடியோ இதில் வச்சுட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் நெப்போலியனும் அவருடைய மனைவி இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் மூலக்கரைப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தூரத்து வழியில் சொந்தக்கார பெண்ணை பார்த்து பேசி நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல ஒரு நெப்போலியன் ஒரு அப்பாவாக ஒரு தகப்பனாக அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு தியாகம். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய கேரியரே அந்த பையனுக்காக அப்படியே விட்டு கொடுத்துட்டு நீங்கள் நிற்கிறார். ஏதோ ஒரு பிறந்துட்டா ஒரு குழந்தை அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு 1% கூட அந்த பையன் நம்ம இப்படி ஆயிட்டவேன்னு தோணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கிறது தான் பார்த்து பண்ணுறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும், அந்த பையன் வீடியோவிலேயே யூடியூப்லேயே பார்க்குற யாராவது பார்த்துட்டாங்கன்னா, அந்த பையன் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா உடனே அந்த பையனை அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்கள்ட்ட பேச வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு அப்படி ஒரு இது இருக்குங்கிறது அந்த பையனை மறந்துடக்கூடாது. அதுதான் அந்த இர்ஃபான் அவர்கள் அந்த யூஎஸ்ல போய் அவரோட வீட்டில் ஹோம் டூர் வீடியோ போட்டது. இர்ஃபான் போனார், நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி சார் போயிருந்தார். இந்த மாதிரி நிறைய ஆட்கள் போகிறவங்கலாம் அந்த பையனை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்து பண்ண விஷயம் இப்போ அந்த பையனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு பெண் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு திருமணம் பண்ணுறதுக்காக நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. திருமணம் செய்ய போகிற மணப்பெண் அவங்களோட பின்னணி பற்றி இவங்க தூரத்து உறவினர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க விஷயம் எல்லாத்தையும் சொல்லி தான் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் ஒரு சேவை மனப்பான்மையோட அதை விஷயத்துக்கு தான் வருது. அதனால் நிச்சயம் பண்ணிடுறாங்க. திருமணங்கள் மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. சரிங்க சார். சார், இப்போ அவங்க நினச்சா ஒரு அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி அவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டாரு, அங்கேயே கல்யாணம் பண்ணாமல் அந்த ஊர் மரபை மறக்கக்கூடாதுன்னு இங்கே பண்ணுறாரு. இல்லை, இது என்ன மாதிரியான? இங்கே உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி நம்ம சோறு தான் சாப்பிட முடியும். அங்கே போயிட்டு பீஸா பர்கரா சாப்பிட்டு இருக்காரு நெப்போலியன். அது நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடெல்லாம் விட்டு போக முடியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணார்னா அங்கே எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய கல்ச்சர் எப்படி,
அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. இந்த பையனுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த பையனை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், கவனம் பார்த்துக்கணும் அப்படிங்கன்னா அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரத்தில் வந்த பெண்ணாக தான் சரி அவர்களுக்கு பார்த்துக்குருவாங்க. அப்படிங்கும் போது அதை தேடி இருக்கிறாங்க. அந்த கலாச்சாரம் வேறு இல்லை. சரி, இப்போ நெப்போலியன் சார் வந்து நிறைய தொழில்கள் பண்ணுறாரு. அமெரிக்காவில் வந்து இந்த விவசாயம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஐடி கம்பெனி வச்சு நடத்தியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். அவர் அங்கே வந்து பெரிய தொழிலதிபராக ஆகிறதுக்கு என்ன காரணம் சார் அங்கே போய் பண்ணுறதுக்கு? இல்லை, அவர் மனைவியினுடைய தம்பி, அவர் ஒரு பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் படங்கள் நடிச்சிட்டு இருக்கப்போ அமெரிக்கா போயிட்டார். அவர் சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அப்புறம் இவரையும் அதில் பார்ட்னர் சேர்த்துக்கிட்டார். அப்படி சேர்த்தோடனே அது கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சு பெரிய அளவில் டெவலப் ஆகி போயிடுச்சு. அந்த கம்பெனியோடைய பிரான்ச்சு சென்னையிலேயும் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஐடி நிறுவனமாக நடத்திட்டு இருக்கிறாரு. அதற்கு பிறகு முழு நேரமாக அந்த பையனையும் பார்த்துக்கிறோம், அந்த நிறுவனத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக முழு நேரமாக அப்படியே அங்கேயே போயிட்டார். இதனால ஐடிக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் மச்சன் அந்த ஃபீல்டில் இருந்தார். உடனே அதையும் இவரையும் அவர் பார்ட்னர் சேர்த்துக்கிட்டார் தனியாக ஆரம்பிக்கிறப்ப. அதனால் இவரும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு சொகுசு கப்பல் வாங்கி அதை தொழிலாக ரன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு சார். சொகுசு கப்பலுங்கிறதுலாம் ஒரு அங்கே வந்து பெரிய அப்படிம்பாங்க. பெரிய கப்பல் கிடையாது. ஒரு சின்ன ஒரு போட்லேயே ஒரு கப்பல் டைப்பில். அதெல்லாம் வந்து அங்கே சாதாரணமான கோடீஸ்வரரை வச்சுருப்பாங்க. சாதாரணமான ஆட்களே அங்கே அந்த ஊரில் ஹெலிகாப்டர் வச்சுருப்பாங்க. அதான் அந்த நாட்டில் சாதாரணம். அந்த நாட்டில் நம்ம ஊரில் கார் வச்சுருக்கிற மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அது அவங்க ஹாபிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ மீன் பிடிக்க போகிறதுக்கு போவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஃபேமிலியில் ஏதாவது டூர் பக்கத்தில் ஐலண்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்திடுறோம். இதெல்லாம் வந்து பொழுதுபோக்காக செய்கிற விஷயங்கள். பொழுதுபோக்கு அந்த பசங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணுறது. மெயினான ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து அந்த ஐடி கம்பெனி தான். அதை தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார், அந்த பிஸ்னஸை கூட முழுசாக வந்து அவரோட அந்த மூத்த மகன் இப்போ கல்யாணம் போகிற தனுஷ் அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு, ரொம்ப திறமையானவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதான், ஏதாவது நீங்கள் எல்லாருக்குமே இறைவனுடைய படைப்பில் ஏதாவது ஒரு ஊனம் வந்து வச்சுங்களேன், அவங்க ஒரு இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஏதாவது கண் பார்வை தெரியாதவங்களுக்கு அவங்க இந்த ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. சின்ன சின்ன சத்தத்தை வச்சுட்டே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு இப்போ கால் சார்பார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஹைக்குவாக இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பையனை வந்து நிர்வாகம் உட்காந்த இடத்துல இருந்தால் கூட நிர்வாகம் நிறையா பண்ணுவார், மிகப்பெரிய திறமையான பையனாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை, அந்த திறமை அந்த பையனுக்கு இருக்குது போல். இந்த நிச்சயதார்த்தம் ரொம்ப சிம்பிளாக நடத்தின மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த சொந்தக்காரங்க குடும்பம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. கல்யாணத்தை பெருசாக நடத்த பிளான் பண்ணுறாங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பெருசாக பண்ணுவார். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அவங்க வீட்டில் அவருக்கு திருமணம் பண்ணுறாரு. அதனால் தமிழ்நாட்டில் தான் பண்ணுவார். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் நடத்துவார். ஒரு பிரமாண்டமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சினிமா நட்சத்திரங்கள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இத்தனை கோடி வந்து வரதட்சணையாக கொடுத்தாங்க, 200 கோடி 500 கோடி அப்படின்னு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக செலவு பண்ணி கூட பண்ணக்கூடிய ஆள் தானே சார்? இல்லை, பண்ணுவான். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அவங்க வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, நிறையா சம்பாரிச்சிருக்காரு, சொத்து இருக்கிறாரு. அவங்க வீட்டில் எதுவும் நிகழ்ச்சியே பண்ணல தமிழ்நாட்டை பொறுத்தளவில். அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு அங்கங்கே கேமிங், அது கேம்ப் ஃபயர் அது மாதிரிலாம் பண்ணுவாங்களோட தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி குடும்பத்தில் இது மாதிரி விஷயம் நடத்தலை. அதனால் அது பிரமாண்டமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஆசை தானே. ஆயுத பெண்ணுக்கு வந்து தன் குழந்தைக்கு ஒரு பிரமாண்டமான திருமணம் பண்ணி வைக்கணும். அது இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் உள்ள பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறங்கிறது அவங்களோட ஆசை. அதை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு நல்ல முறையில். மாப்பிள்ளை அங்கேருந்து வீடியோ காலில் இருந்தார், பொண்ணு இங்கே இருந்தாங்க. அப்புறம் நெப்போலியன் ஒரு மனைவி சேர்ந்து தான் அந்த தாம்பூல தட்டெலாம் மாற்றிட்டாங்க. அந்த காலெலாம் பார்த்துருப்போம். திருமணம் எப்படி பண்ண போகிறாங்க, இங்கே பண்ணுறாங்களே, இந்த பொண்ணு அமெரிக்காவில் அழைச்சிட்டு போய் அங்கே பண்ண போகிறாங்களா இல்லை பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தகவல் எதுவும் இல்லை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து ஒன்று பரவிட்டு இருக்குல்ல சார், இந்த பையன் அவர்களுடைய உடல்நிலை வந்து இந்த மாதிரி இருக்குது, பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வந்து பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க, வெறும் பணம் இருக்குன்னு சொல்லி இந்த வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, அது நீங்கள் அந்த பொண்ணு தான் அதுக்கு கவலைப்படணும். அந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மா தான் அதுக்கு கவலைப்படணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு ஒத்துக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஒரு சேவை மனப்பான்மையோடு அந்த பொண்ணு இறங்கி பண்ணுது. சிலருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். சில பேர் தாட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் காலேஜஸ்க்கெல்லாம் படிக்கிறப்ப யாராவது கூட படிச்சுங்க சொல்லியிருப்பான், இந்த மாதிரியான ஒரு ஊனமற்ற பெண்ணை தான் திருமணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணணும். ஒரு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது அவங்க ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஓப்பனாக தான் பண்ணுறாங்க இல்லையா. மறைச்சி அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்குங்கிறத மறைச்சி நீங்கள் திருமணம் பண்ணால் தான் ஏமாற்றுக்கு லிஸ்ட், அது எல்லாத்தையும் சொல்லி தான் பண்ணுறாங்க. அது முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு தான் அந்த பொண்ணு வருது. நீங்கள் தவறாக மறைச்சி பண்ணால் தான் நீங்கள் தப்பாக போகும். அதெல்லாம் சொல்லி தான் பண்ணுறாங்க. அது எல்லா விஷயமும் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் அந்த பொண்ணு பண்ணுது. அப்படிங்கும்போது அதில் தவறு கிடையாது.